சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே கடந்த நாட்களில் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கடந்த நாட்களில் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் நல்ல கைகளை தட்டி நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் மீண்டும் ஒரு விஷயம் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் நல்ல கைகளை தட்டி நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் சேர்ந்து உயர்த்தி நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை நல்ல கைகளை தட்டி நல்லவரே நீ நல்லவர் சொல்றவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓஹோ நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவா ஆனந்தமே மேகங்கள் மீது மன்னவன்
உயர்த்தி நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்று பயப்படுவே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்று கன்மாலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கன்மாலை தேவன் கவலை இல்லை. சேர்ந்து சொல்லுங்க, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை. விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் கரத்தை பிடித்து உங்களையும் எண்ணி இதுவரைக்கும் கைவிடாமல் அந்த தேவனாகிய கர்த்தர் நடத்தி இருக்கிறார். கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை. கன்மலை தேவன் கன்மலை தேவன் என்னோடு இருக்க. எத்தனை பேர் அறிக்கையிடுறீங்க இந்த அருமையான கால வேளையில? ஆண்டவரே, நீங்க கரத்தை பிடிச்சிருக்கிறீங்கப்பா, நான் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கன்னு கைகளை தட்டி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷையில பேசி ஆவல் நிரம்பி ஓ ராபா டாதா ராபா ஷாகா டாதா ராபா கராபா நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க இந்த நாள் காலை வேளையில்? ஆண்டவரே, கன்மலையின் தேவனாகிய கர்த்தாவே, கன்மலையின் தேவனே, ஓ எங்கள் கன்மலையானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. நீங்க கரத்தை பிடித்து கைவிடாமல் நடத்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீமா டாதா ராபா ஷாகா டாதா ராபா ராபா ராதா ராபா ரீபா டாதா ராபா ஷாகா டாதா ராபா கராபா ராபா ராபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எத்தனை துன்பங்கள், எத்தனை தொல்லைகள், எத்தனை காரியங்கள் சூழ்ந்து நின்றாலும் எங்க கண்களுமையே நேரே நோக்கு கடவுதப்பா. நீர் எங்க கரத்தை பிடித்திருக்கிறீங்கப்பா. எங்களை சுகமாய் நடத்தி செல்ல நீர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்மை சுகமாய் நடத்தி செல்ல போதுமானவர். அவர் சுகமாய் நடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். ஓரா பாபா 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 ரீபலா தரபா ஷஹலா பாபா. அப்படியே கைகளை உயர்த்தியதுனால ஓரா பாபா 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 முரியந்தல பாபா பாபா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதையா வாழ தெரியாத. சொல்லுங்களேன், முடியாதையா வாழ தெரியாதையா, முடியாதையா வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. எத்தனை பேர் சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. ரெண்டு கைகளை உயர்த்தி முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ. எத்தனை பேர் அறிக்கையிடுறீங்க? முடியாதப்பா வாழ. ஓ முடியாதப்பா வாழ. ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதுப்பா, வாழவும் முடியாது. எத்தனை பேர் பாட விரும்புங்க? சேர்ந்து ஆமாண்டவரே,
நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய தயவுக்கு முடிவில்லை, எங்க மேல வைத்த அன்புக்கு முடிவில்லை ராஜா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். Praise the Lord Jesus. இந்த நாட்களிலே நாம் நடக்கின்ற, காண்கின்ற, கேட்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து அவருடைய மீண்டும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து இயேசுவிடத்திலே அருமையான சீஷர்கள் கேட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வருகை குறித்த அடையாளங்களை அவர்களுக்கு அவர் சுட்டி காட்டினார். இயேசுவின் வருகையின் அடையாளங்களில் ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகின்றேன். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவை தேவன் நமக்கு தர வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டியது இயேசுவின் வருகை மிக சமீபம். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கு அறிகுறி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். இயேசுவின் வருகையின் முன் அடையாளங்கள். இயேசுடைய வருகை குறித்து ஆண்டவர் அநேக முன் அடையாளங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அவைகளில் எல்லாவற்றையும் நான் சொல்ல சமயம் போதாது. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையின் முன் அடையாளங்களில் ஒன்றை சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அக்கிரமம் மிகுதியாகுமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அக்கிரமம் மிகுதியாகும். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு முன் அடையாளங்களில் அநேக இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவது அக்கிரமம் மிகுதியாகி போகும் அல்லது அக்கிரமம் பெருகி போகும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அக்கிரமம் மிகுதியாவதனால், அதாவது கிரமத்தை மிஞ்சுவது அக்கிரமம். இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எவ்வளவாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த அக்கிரமத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது யாருடைய காலத்தில் அக்கிரமம் பெருகி இருந்தது, அதை போல பெருகி போகும் என்று ஆண்டவர் சொன்னார். வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பதாக நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 30ஆம் வசனம் படிக்கலாம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும்
நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்து அல்லது மனுஷகுமாரன், நம்முடைய தேவகுமாரன் வருகைக்கு முன்பதாக நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். இயேசு அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு தேவ சமூகத்திலே முன்வைக்க விரும்புகிற வார்த்தை, நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் முன் அடையாளங்களில் ஒன்று நோவா காலத்தில் நடந்ததை போல நடக்கும். அப்போ நோவா காலத்தில் நடந்த என்ன என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். பாருங்கள், 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. அப்ப ஆண்டவர் நோவா காலத்திலே கண்டது என்ன? அக்கிரமம். அதாவது கிரமமெல்லாம் மிஞ்சி போய்விட்டது. ஒழுங்குகளை மிஞ்சி, கட்டுப்பாடுகளை மிஞ்சி இந்த அக்கிரமம் ஏராளம் போய்விட்டது, ஏராளமாய் பெருகிவிட்டது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்திலே ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்பதாக நோவா காலத்தில் எப்படி மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதோ அதை போல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாகவும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாகவும் இவைகளெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அக்கிரமம் பெருகி போகும். ஆகவே அந்த அக்கிரமம், நோவா காலத்தில் நடந்த அக்கிரமம் என்ன என்று அங்கே வேதம் சொல்லும் பொழுது அங்கே நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நோவா காலத்தில் நடந்த அக்கிரமம் என்ன? தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. பாருங்கள், பூமி எப்படி இருந்ததா? சீர்கெட்டதாக இருந்தது. அப்படி என்றால் பூமியில எங்குமே ஒழுங்கு இல்லை. மனு மக்கள் வாழ்க்கையிலே ஒழுங்கற்ற வாழ்க்கை, கட்டு கடங்காத வாழ்க்கை, சட்ட திட்டங்களுக்கும் நாட்டின் ஒழுக்கங்களுக்கும் உட்படாமல் மக்கள் தேசத்திலே சீர்கெட்டு போனார்களாம். யோசித்து பாருங்கள், இந்த கடைசி காலத்திலேயும் பயங்கரமான சீர்கேடுகள், அசுத்தங்கள், அருவருப்புகள், பாவங்கள், எவ்வளவு பயங்கரமான கொலைகள், எவ்வளவு பயங்கரமான பாவங்கள் தேசத்திலே பெருகி இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், மக்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள். இதோ அது சீர்கட்டு போயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பதாக அக்கிரமம் பெருகி போகும் என்ற ஆண்டவர் சொன்ன அக்கிரமங்கள், நோவா காலத்திலே பெருகின அக்கிரமம் என்ன? பூமி சீர்கட்டு போயிற்று. பூமியிலே குடியிருந்த மக்கள் எந்த விதமான சாட்சிகளையும் இழந்து வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் பாவத்தின் மேல் பாவங்களை செய்து செய்து புது 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 பாவங்களை செய்து கொண்டு சீர்கட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இன்று அதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று,
இரண்டாவதாக அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, மக்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகிவிட்டார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், மக்கள் தேவனுடைய வழியை முதல்ல சீர்கெட்டதாக இருக்கிறது. அடுத்து மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அதை குறித்து திட்டமாக ஏராளம் சொல்லியிருக்கிறார். நீ என் கற்பனைகளை கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால், நீ என் கற்பனைக்கு பயந்து நடப்பாயானால், என் கட்டளைகளுக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்வாயானால் என்றெல்லாம் இயேசு அநேக முறை இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரித்து சொல்லுவார். ஆனால் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றாமல் அந்த ஜனங்கள் வழி தவறி போகும் பொழுது அவர்கள் படுகிற பாடு, அவர்கள் அடைகிற துன்பம், எதிரிகளால், மற்ற நாட்டு மக்களால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் வேதம் நமக்கு அதை திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா காலத்தில் இருந்த மக்கள் செய்த அக்கிரமம் என்ன? சீர்கேடு. இன்னொன்று, பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படி தான் செய்யணுன்ற ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அந்த வழியை மக்கள் கை கொள்ளாமல் தவறான வழியிலே போகிறார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆணோடு ஆண் திருமணம் செய்யக்கூடாது, பெண்ணோடு பெண் திருமணம் செய்யக்கூடாது, ஓரின சேர்க்கை பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கு அவைகளை செய்யலாம் என்று இப்பொழுது அங்கீகாரங்களை கொடுத்து வருகிறார்கள். சீர்கேடுகள். நான் சொல்வேனே, ஆனால் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மக்கள் தேவனுடைய வழியை தேடுவதை விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை நாட்களாக்கி, ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கர்த்தரை தேடுவதை தவிர்த்து தங்கள் கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் தள்ளப்பட்டு விட்டார்கள். தங்கள் வழிகளை விட்டு விலகினார்கள். ஆண்டவருடைய வழி மக்களுக்கு செம்மையாக இப்ப தோன்றவில்லை. ஆண்டவருடைய வழி அவர்களுக்கு தாறுமாறாக தெரிகிறது. ஆகவே மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வழி என்று ஒன்று உண்டா என்று மறந்துவிட்டு மனம் போன்ற வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரையும் இந்த வழியிலே நடவுங்கள் என்று எந்த மனிதனையும் சொன்னால் அவன் உங்க வழி வேறையா, எங்க வழி தனி வழி, நாங்க போற வழி தனி வழி என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் தங்களுக்கென்று ஒரு வழியை, தனி வழியை தெரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ வழியிலே மக்கள் நடப்பதில்லை. தேவனுடைய வழியை பயபக்தியோடு பின்பற்றுவதில்லை. வழிகளிலே நின்று பூர்வ வழி எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடக்க வேண்டும். நம்முடைய பூர்வ தேவன் அநாதி காலத்தில் இருக்கிற தேவன், அநாதியா எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அவர் விதித்த வழிகளை மறந்து அதை கை கொள்ளாமல், எனக்கென்று ஒரு வழி இருக்கிறது, தான் தோன்றின வழியிலே போதகர் சொல்வதை கேட்காமல், பெரியோர்கள் வேதம் சொல்வதை கேட்காமல், மனம் போன்ற வழிகளிலே இன்றைய சமுதாயம் சென்று கொண்டே இருக்கிறது. எதை இது செய்தால் இது வழி, தவறான வழி என்று தெரிந்தாலும் அதையே மக்கள் விரும்பி அதிலே பிரியப்பட்டு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். 1, 2, 3வது அங்கே வேதம் சொல்லுகிறது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கீழே அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் 13.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொடிய மக்கள் தான், கொடிய குற்றங்களை செய்கிறவர்கள் தான் பெருகி விட்டார்கள். ஒரு ரவுடியை எடுத்துக்கொண்டால் அவர் 50 கேஸ் 60 கேஸ் 25 கேஸ் இருக்கின்றாங்க. ஒரு சின்ன தவறை தெரியாமல் செய்தவன், அவனுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்தும் அவன் திருந்தாதனால அவன் கொடிய குற்றவாளியாய் பெரிய கேடியாக கொடிய ரவுடியாக மாறுகிறான். கேட்டால் அவனை பிடித்தால் அவன் மேலே இத்தனை வழக்கு இருக்குது, இத்தனை கொலை கேஸ் இருக்குது, இத்தனை திருட்டு கேஸ் இருக்குது, வழிப்பறி கேஸ் இருக்குது. ஆனாலும் மக்கள் அவனை ஒன்று செய்யாமல், அரசும் ஒன்று செய்யாமல் அவனுக்கு மேலே கேஸ் தான் இருக்குன்றாங்க, ஜாமீனில் விட்டுறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய கொடிய அநியாயத்தை அக்கிரமத்தை செய்தும் அவன் மேலே அவ்வளவு வழக்கு இருந்தாலும் அவனுக்கு ஜாமீனை கொடுத்து அவனை விடுறாங்க. நாட்டு பணத்தை, பேங்கில் இருக்கிற பணத்தை கோடி கணக்கில் எடுத்து கொள்ளையடித்து விட்டு ஏழை மக்கள் ஒரு 10,000 ரூபா லோன் எடுத்தால் அதுக்கு விரட்டி அதுக்குரிய வட்டியை கட்ட வைத்து அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் பேங்கு அதிகாரிகள் அவங்கள சாகடிப்பாங்க. கோடிக்கணக்கில் 12,000 கோடி 20,000 கோடி பல கோடி பணங்களை, ஏழை எளிய மக்கள் போட்டிருக்கிற பணங்களை ஒரே மனுஷனுக்கு மொத்தமாக கொடுத்து அவன் லக்ஸரிஸாக அவன் விரும்புகிற பெண்களோட பல நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இது உலகம் எவ்வளோ பெரிய கொடிய காலகட்டம் என்று பாருங்கள். எளியவன் சிறியவன் ஒரு சின்ன தவறு செய்தால், எளியவன் ஒரு சின்ன தப்பு செய்தால் அதை எவ்வளவு பெரிதாக மக்கள் பெருசுப்படுத்தி அவன் சாகிற வரைக்கும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பாவங்களை, கொடிய பாவங்களை, கொடுமைகளை செய்துவிட்டு ஜாமீனில் வந்து அவங்க தான் பெரிய நீதிமான் போல, அவங்க தான் பெரிய புண்ணியவானை போல அவர்கள் கட்சிகளிலும் அரசியலிலும் ஈடுபட்டு ஏதோ நாட்டை காப்பாற்றுவது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொடுமை. இந்த கொடுமையை யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? காரணம், இந்த பெரிய கொடுமை இயேசுநாதருடைய வருகை மிக சமீபம். இப்படி தான் கடைசி காலத்தில் மக்கள் கொடியவர்களாக, கொடுமை செய்கிறவர்களாக, கொடிய குற்றம் செய்தவன் பெரியவனாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே கொடுமை பெருகிக் கொண்டே இருக்கிறது, கொடுமை பெருகிக் கொண்டே இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியல, அதிகாரிகள் ஒன்று செய்ய முடியல, காவல்துறை ஒன்று செய்ய முடியல. காவல்துறை போய் பிடிக்க போனால் அவங்கள வெட்டுறாங்க, அவங்கள துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அவங்க பாவம் என்ன செய்வாங்க? ஆனால் அப்படிப்பட்டவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டால் அடுத்து 15 நாளுக்கு உள்ள அவன் ஜாமீன் எடுத்து அந்த கொடிய குற்றவாளி, கொடுமை செய்தவன் வெளியே வருகிறான். இப்படி நாடு கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கொடுமைகளெல்லாம், கொடிய இந்த அநியாயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இது அவருடைய வருகையின் அடையாளம், இது அவருடைய வருகையின் எச்சரிப்பு. இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டும், இதெல்லாம் நீங்கள் நடக்கும்போது பார்க்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன், 3வது கொடுமை, அதான் அக்கிரமம். அதாவது ஒரு தவறு செய்தால் அதை நாம் கிரமம் என்று சொல்லலாம்.
ஆனால் அதே தவறை அதை விட பல மடங்கு பெரிய குற்றங்களை பல செய்தால் அக்கிரமம், அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஏராளம் ஏராளம். ஆகவே கொடுமையினால் இந்த தேசம் நிறைந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், கொடுமை என்றால் பெற்ற பிள்ளைகளையே தன் பாவ இச்சையை நிறைவேற்ற அடித்து கொலை செய்கிற தாய், பெற்ற பிள்ளையே கோபத்துக்காக அடித்து பிக்கிற தாய், சமைத்து சாப்பிடுகிற தாய், எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். மதுபான பிரியர்கள் மதுபானத்தைக்கு ஆசைப்பட்டு சாண்டிலேசரை குடிக்கிறான், கள்ளச்சாராயத்தை குடிக்கிறான். 20 பேர் சாகுறாங்க, 30 பேர் சாகுறாங்கன்னாலும் அதையே குடிக்கிறான். கொடுமை. அதை காய்க்கிற கூட்டம் ஒரு பக்கம். நாட்டில் கொடுமை பெருகிவிட்டது. மக்களுக்குள்ள ஈவு இரக்கம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. தாங்கள் செய்வது பாவம் என்று சிந்திக்க கூட அவங்களுக்கு மனமில்லை. தேசத்தை கொடுமையால் நிறைத்து விட்டார்கள். ஆகவே இந்த கொடுமை எதை காட்டுகிறது என்றால், நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அது என்னது? அக்கிரமம் பெருகி போகும். எல்லா அக்கிரமத்தை விட்டு தாண்டி விட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, கொடுமை தேசத்திலே பெருகிவிட்டது. இவ்வளவு பெரிய கொடுமை. அங்கே வாசிக்கிறோம், கீழே வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24:38. எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாசிங்க மேடம். புசித்தார்கள், குடித்தார்கள். என்ன செஞ்சாங்களா? மக்களுக்கு தேவை புசிப்பும் குடிப்பும். இதை தவிர நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி மக்களுக்கு சாப்பாடு தான் பிரதானம். அது எப்படிப்பட்ட சாப்பாடானாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பாடோடு சேர்த்து குடிக்கிறதுக்கு இருந்தால் தான் பார்ட்டி, அதான் பெரிய விருந்து. அப்போது அந்த காலத்தில் மக்கள் எப்படி குடித்தார்கள், இன்றைக்கு மக்கள் எப்படி குடிக்கிறார்கள்? நன்றாக கறி மீனை பொரித்து வைத்து, நன்றாக சோறு சமைத்து வைத்து, வயிறு நிறைய சாப்பிட வேண்டியது, அதற்கு மேலே மது அருந்த வேண்டியது. புசித்தார்கள், குடித்தார்கள். புசிப்பும் குடிப்பும் சேர்ந்து. முன்னாடி சாப்பிட்டுட்டு தண்ணி தான் குடிப்பாங்க, தண்ணினா பச்சை தண்ணி. இப்போ சாப்பிட்டுட்டு எதை குடிக்கிறாங்க பாருங்க, யோசித்து பாருங்க. அப்படி இல்லாட்டா அந்த நாளில் அந்த பர்த்டே பார்ட்டி, அந்த மேரேஜ் பார்ட்டி, அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அல்ல, பார்ட்டி அல்ல. ஆகவே அதற்காக போட்டி போட்டு புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் மக்கள் பணங்களை செலவு செய்து, ஒரு பிறந்த நாள் என்றால் ஹோட்டல் போய் மது அருந்தி குடிக்க சாப்பிட, அல்லது ஒரு காரியம் என்றால் உடனே குடிக்கிறதுக்கும் புசிக்கிறதுக்கும் மக்கள் திட்டம் பண்ணுகிறார்கள். தூர தேசங்களுக்கு போகிறார்கள். இங்கே குடிச்சிருது, இங்கே சாப்பிட்டது திருப்தியாகலை, இனி நம்ம சென்னையில் போய் குடிப்போம். அங்கேயும் திருப்தியாகலை, பெங்களூர்லேயும் போய் குடித்து புசித்து குடிப்போம். இப்படி மக்கள் ஊராக புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்குமே அலைகிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், யோசித்து பாருங்கள், இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இயேசு சொன்ன அடையாளம், அக்கிரமம் பெருகி போகும், அக்கிரமம் பெருகி போகும்.
அக்கிரமம் பெருகி போகும். மக்களுடைய லட்சியமே புசிக்கணும், குடிக்கணும், புசிக்கணும், குடிக்கணும், புசிக்கணும், குடிக்கணும். எந்த இடத்துல பாரும் சேர்ந்து வைன் ஷாப் இருக்குதோ அங்கதான் கூட்டம் அதிகம். அங்கதான் எல்லாம் பொரிச்சு சாப்பிட்டு குடிக்கலாம். ஆகவே இது ஒரு பெரிய காலம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தைக்குள் போய்விடக்கூடாது, கைவிடப்பட்டு போவீர்கள். ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்றாரு, புசித்தார்கள், குடித்தார்கள். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இதுதான் மக்களுக்கு பிரதானம். ஒழுங்கா கோயிலில் வச்சு கட்டி கல்யாண மண்டபத்தில் வரவேற்பை வச்சு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் எங்கே? ஏரோப்ளைனில். பெண் கொள்வதும் கொடுப்பதும் எங்கே? கடலுக்கு அடியில், தண்ணீரில். பாருங்கள், எவ்வளவு எவ்வளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் அதோடைய பயபக்தி, அதோடைய ஒழுக்கம், அதோடைய ஒரு மேன்மையை, ஏனென்றால் ஆண்டவர் திருமணத்தை மேன்மையாக கனமாகத்தான் எண்ணுகிறார். ஆனால் இப்போ சிலர் விண்வெளியில் போய் கல்யாணம் பண்றாங்க. எவ்வளவு கல்யாணத்தை பெருக்கி பெருக்கி பெருப்பி கடலுக்கடியில் செஞ்சு, ஏரோப்ளைனில் செஞ்சு, இப்போ விண்வெளியில் போய் செய்யணும். இப்படி திருமணம் திருமணம் திருமணம், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். யோசித்து பாருங்கள், திருமணங்கள் இத்தனை பேர் தான் கூடணும் அப்படின்னாலும், திருமணங்கள் இப்படி தான் இருக்கணும்னாலும், அதை மீறி பயங்கரமான திருமணங்கள் நடக்கின்றது. 50 பேர் தான் ஒரு திருமண வீட்டில் கூடணும் அப்படின்னு சொன்னாலும், ஏரோப்ளைனில் 165 பேர் இருந்து கல்யாணம் நடக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் கல்யாணத்தை யாரும் என்ன செய்ய முடியல? நிறுத்த முடியல, நிறுத்த முடியல. சட்டம் நடத்தக்கூடாது என்று இருந்தாலும் நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இயேசுடைய வருகை மிக சமீபம். அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்ப நடக்குது என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. சபையே, நாம் விழித்து ஜெபித்து வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது. கர்த்தர் நல்லவர். தேவ ஜனமே, சபையே, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் முன் அடையாளங்களில் ஒன்று, அக்கிரமம் பெருகி போகும். நோவா காலத்தில் எப்படி அக்கிரமம் பெருகினதோ அதே போல மனுஷகுமாரன் வருவதற்கு முன்னாடியும் தேசத்தில் அக்கிரமம் பெருகி போகும். எவ்வளவு எவ்வளவு மக்கள் சீர்கேடான காரியங்களை செய்கிறார்கள். அரசாங்கம் ஒரு வயது வரம்பை வைத்திருந்தாலும் அந்த வயது வரம்பு வரும் முன்னாகவே திருமணங்களை நடத்துகிறார்கள். அதற்கு முன்பதாக ஓடி போய் விடுகிறார்கள். எவ்வளவு இதே காரியத்தை தான் நோவா காலத்து மக்களும் செய்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் மிக கவனம். 6வதாக அங்கே பார்க்கிறோம், இந்த நோவா காலத்து மக்கள் செய்தது என்ன? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனார்கள். அன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலே கிடையாது. நோவா சொல்றாரு, ஐயா, மழை வருது, மழை வரப்போகுது, நீங்கள்லாம் இந்த பேழைக்குள்ள வாங்க வாங்க வாங்கன்னா ஒருத்தர் கூட கீழ்ப்படியில.
நோவா ஐயாவை பார்த்து என்ன சொன்னாங்க? பரிகாசம் பண்ணினார்கள், கேலி செய்தார்கள். ஏனென்றால் மழை இப்படி பெய்யும் என்று அவங்க எதிர்பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பெரிய அழிவு நாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்த்ததே இல்லை. இயேசுநாதர் வர்றாரு 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 அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவர் இன்னும் வந்த பாடில்லை. எதுக்கு நாம கீழ்ப்படியணும்? எத்தனை நாட்கள் நோவா பேழையை செய்தார்? நோவா பேழை எத்தனை நாட்கள் செய்தார்? 120 வருஷம் பேழையை செய்து கொண்டே இருந்தாராம். செய்தது மட்டும் இல்லை, பேழையை செஞ்சுட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். இத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்டும் ஒருத்தரும் கீழ்ப்படியிலேயே. பாருங்களேன், எவ்வளவு வேதனையான காரியம். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் எத்தனை மக்கள் இன்னும் உணராம கீழ்ப்படியாம மனம் போல வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய கீழ்ப்படிதனாலே கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இயேசுவே கீழ்ப்படிந்தார் என்றால் அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு அதிகம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அரசாங்க சட்டங்களுக்கு தேசத்தின் குடிகள் கீழ்ப்படுகிறது இல்லை, பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. எவ்வளவு பயங்கரமான காரியத்தை வேதம் நமக்கு சொல்லிட்டு இருக்குது பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எதை பார்க்குறோன்னா, ஏன் இவங்க கீழ்ப்படியாம போறாங்கன்னா, இயேசுடைய வருகைக்கு இப்படியெல்லாம் நடக்கணும், இவங்க கைவிடப்பட்டு போகணும், இப்படி செஞ்சால் கைவிடப்பட்டு போயிடுவாங்க. அதுக்கு சாத்தான் பொல்லாத கிரியைகளை அவங்களுக்குள்ள உண்டாக்கி கீழ்ப்படியாமையை தேசத்தில் பெருக பண்றான். தேவ பிள்ளையே, இந்த கீழ்ப்படியாமையை சாத்தான் கொண்டு வந்து மக்களுக்குள்ள புகுத்தி மக்கள் கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னா அவங்க இயேசுடைய வருகையில கைவிடப்பட்டு போவார்கள். ஆகவே ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதில்ல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதில்ல, ஊழியக்காரர்கள் எச்சரித்தால் கீழ்ப்படுகிறதில்ல. கீழ்ப்படியாமை அன்றைக்கு நோவா காலத்தில் பெருகிவிட்டது. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் நோவாவுடைய சத்தத்துக்கு மக்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றீர்களா? பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி ஆண்டவரை தேடணும், ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கைகளை கொடுத்து தாங்கணும், ஆலயத்தை நேசிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருடைய வாயில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையினால ஆண்டவரை நம்ம மேன்மைப்படுத்தணும். இதெல்லாம் தெரிந்திருந்து நம்ம கீழ்ப்படுகிறோமா? குடும்ப ஜெபம் பண்ணுகிறோமா? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கின்றோமா? ஜெபத்தோடு வருகைக்கு ஆயத்தமாய் விழித்திருக்கின்றோமா? இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய சத்தத்தை தங்களுக்கு கேடுண்டாகும்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படுதல் உள்ளவளாய் மாறுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கீழ்ப்படிவதனால் ஒரு நஷ்டமும் நமக்கு வராது. கீழ்ப்படிந்தால் நிச்சயம் நமக்கு லாபம்தான், நமக்கு மேன்மைதான். இயேசு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவராகிய தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினார். நாமும் கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய சத்தத்துக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் வேதத்துக்கும் ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். அப்போ நோவா காலத்தில் அக்கிரமம் பெருகிவிட்டது. அக்கிரமம் அதிகமானதுனால நோவா காலத்தில் ஆண்டவர்
அந்த மக்களை அழிக்க திட்டம் பண்ணினார். அவருடைய மனம் வேதனைப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நம்ம நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவுடைய வருகையின் நாட்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், என்னென்ன சொன்னேன். நான் ஒரு 6 காரியத்தை நான் சுட்டி காட்டினேன். ஒன்று, நோவா காலத்தில் நடந்த அக்கிரமம் என்ன? அங்கே வாசிக்கிறோம், பூமியே மக்களே சீர்கட்டு போனார்கள், தங்கள் வழிகளை மக்கள் கெடுத்து கொண்டார்கள், கொடுமை, கொடிய குற்றங்கள், கொடிய குற்றவாளிகளாக மக்கள் மாறிவிட்டார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், வாழ்க்கையில் அதான் லட்சியமா வச்சுக்கிறாங்க. அடுத்து பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அடுத்து நான் பார்க்கிறோம், அந்த மக்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலே இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்களும் நானும் நோவாவை போல் இருக்க வேண்டும். நாம் அவிசுவாசப்படக்கூடாது. வருவேன் என்று சொன்னவர் வருவார், மழை பெய்யும் என்று சொன்ன ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவார். நோவா கட்டி கொண்டிருக்கிற போட் கப்பல் மிதக்கும் என்று சொன்னவர் மிதக்க பண்ணுவார். என்றைக்கும் கதவை திறந்தே வைக்க மாட்டார். சொல்லிக்கொண்டே இருக்கிறார், வருவேன் வருவேன் என்று. நோவா அதை விசுவாசித்தான், நம்பினான். நோவா என்ன செய்தான் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு பயந்து உடைய வருமானங்களில் காணிக்கைகளை கொடுத்து தசமாவங்களை கொடுத்து மிஷனரி ஊழியங்களை தாங்கி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளிலே உட்கார்ந்து உங்கள் செல்போன்ல டிவியில இந்த ஆராதனையில் பங்கு பெற்று பயபக்தியோடு இருக்கிறீர்களே, நீங்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு சபையின் எல்லா ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களே, நீங்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். நடக்கிறது என்ன? தேவனோடு சஞ்சரித்தால் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். மற்றவங்களெல்லாம் வெளியே விட்டார், அவனை உள்ளே விட்டார். உலகத்தின் லட்சக்கணக்கான மக்களை வெளியே விட்டார். நீங்க உள்ளே இருப்பீங்களா வெளியே இருப்பீங்களா? நீங்க தேவனோடு சஞ்சரித்தார். இந்த அக்கிரமம் பெருகிற இந்த காலத்தில் அக்கிரமம் செய்யாமல் நம்ம எனக்கு சொன்ன அந்த 6 அக்கிரமங்கள் 7 அக்கிரமங்களுக்கு நீங்கள் உட்படாமல் நீங்கள் உங்களுடைய பரிசுத்தமாய் ஜீவித்தால் நீங்கள் உள்ளே இருப்பீர்கள். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு, இயேசுவே நான் பேழைக்குள் இருப்பேனா? இல்லை. இயேசுவே நீ கதவை அடைத்த பின்பு, நோவா தாத்தா கதவை திறவும் என்று அந்த நோவா காலத்து மக்கள் தண்ணீரினால் அழிக்கப்பட கதர்னது போல நான் ஒரு நாள் கதறுவேனா? அன்று கைவிடப்பட்ட 5 கன்னிகைகள் எங்களுக்கும் திறவும் என்று பூட்டப்பட்ட பிற்பாடு மணவாளன்
மணவாட்டியை சேர்த்து கொண்ட பிற்பாடு அவர்கள் போய் கதறினார்கள். உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. தேவஜனமே, நோவா காலத்தில் நடந்தது போல இன்றைக்கு மனுஷகுமார வருகைக்கு முன்பு நடந்து கொண்டிருக்கிறது. சபையை பரிசுத்தமாகுவோம். சபையை வருகை எதிர்பார்த்திருப்போம். சபையே ஆண்டவரோடு சஞ்சரிப்போம். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறீர்கள். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறீர்கள். இந்த செய்தியை ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீர்கள். ஒரு நாள் இயேசு வருவார், சபையை சேர்த்துக் கொள்வார், கிருபையின் வாசலை அடைத்து விடுவார். அதற்கு பின்பு கதறினாலும் கத்தினாலும் தட்டினாலும் முட்டினாலும் எவ்வளவு கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் வெளியே தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் உணர்ந்து இந்த கொடிய இந்த அக்கிரமம் மிகுந்த காலத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்க உங்களை அர்ப்பணிக்கப் போகின்றீர்கள்? இயேசுவே, நான் எந்த சீர்கேடான காரியத்தையும் செய்ய மாட்டேன். உம்முடைய வழிகளை விட்டு விலக மாட்டேன். கொடுமையான பாவங்களுக்கு நான் உட்பட மாட்டேன். புசிப்பும் குடிப்பும் என் பிரதானமாக இருக்காது. மது வருந்துவதும் புசிப்பதும் தீய பழக்கங்களை செய்வதும் என்னுடைய வாழ்க்கையாக இருக்காது. அதுதான் என் வாழ்க்கை என்று நான் எண்ண மாட்டேன். அவை என்னை நான் விட்டு அகற்றி விடுவேன். இந்த காலத்தில் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழ்வது போல அதான் வாழ்க்கை என்று நான் எண்ண மாட்டேன். உமக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்பா. உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். கதவு அடைப்பதற்கு முன்பாக நான் உம்மோட சஞ்சரிக்கணும் அப்பா. உமக்கு பிரியமா ஆராதனை செய்து உமக்கு பிரியமா ஊழியம் செய்து உம்மை பற்றி கொள்ளணும் அப்பா. கண்களை மூடுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வருகைக்கு முன்பு, மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்பு அக்கிரமம் பெருகி போகும், அக்கிரமம் மிகுதியாகுமா. ஐயோ, இன்றைக்கு நாம் காண்கிற கேட்கிற செய்திகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பாவங்கள், அக்கிரமங்கள், கொடுமையான, தாங்க முடியாத கொடுமையான காரியங்கள். ஐயோ, கொடுமை கொடுமை தேசத்தில். இவைகளெல்லாம் இயேசுடைய வருகையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய இயேசு சீக்கிரம் வருவார். அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவர் நோவாவுடைய அந்த பேழையின் வாசலை அடைத்தது போல சபையின் ரட்சிப்பின் வாசலை இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறவருடைய அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு வந்து விட்டால் என் ரட்சிப்பே இல்லை. யாரும் சபைக்கு வந்து ரட்சிக்கப்படவும் முடியாது. ஆண்டவர் கிருபையின் வாசலை அடைத்து விடுவார், ரட்சிப்பின் வாசலை அடைத்து விடுவார். அதற்கு முன்பதாக இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற யாராவது இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால், ஆண்டவரே என்னை ரட்சியப்பா, என்னுடைய பிள்ளையாக மாற்றுவப்பா, நான் செய்த எல்லா பாவங்களை மன்னி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இயேசுடைய வருகையின் நாட்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருங்கள். தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருங்கள். கர்த்தரின் வருகை சமீபம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளை கிருபையாக தந்த ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம். நோவா காலத்தில் நடந்தது போல இன்றைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். இவைகளை கண்டும் கேட்டு நாங்கள் உணராமல் போகாதபடி
எங்களுக்கு ஒரு விசை இறங்கும். நாங்கள் உணர்கின்றோம் உம்முடைய வருகை மிக சமீபம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் சபையை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். சிறு குழந்தைகளை, வாலிபர்களை, பெரியோர்களை, தேசத்தின் குடிகளை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு வீடுகளிலிருந்து ஆண்டவரே, தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு, செல்போனுக்கு முன்னாடி இருந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வருகையில் கைவிடப்பட்டு போகாமல் உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.